சக்தி ரோட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வர மாதிரியான டிஸ்டன்ஸில் ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் ஒரு 2 BHK வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சக்தி ரோடு KMCH ஹாஸ்பிட்டல் இருக்கும் சக்தி ரோட்டில். அந்த KMCH ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு சூப்பரான 2 BHK வீடுங்க. இந்த வீட்டுக்குள்ளே அட்டகாசமான இன்டீரியர் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, லைட்டு, ஃபேனு, அது போக CCTV கேமராக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமான ஒரு செமி ஃபர்னிஷ்ட் வீடை இந்த 2 BHK வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட் இடத்துல 27க்கு 45ங்கிற நீளகலத்தில் 960 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டின ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுலேயே அந்த டெக்ஸ்சர் ஒர்க் பார்த்தீங்கன்னா கோல்டு வித் சில்வர் பிளெண்டிங்கான டிசைன்ஸில் டெக்ஸ்சர் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அது போக ஸ்ட்ரைட் டிசைன்ஸு, CNC லேசர் கட் டிசைன்ஸு, அப்புறம் அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனை மல்டி கலர் யூஸ் பண்ணி அட்டகாசமாக ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷனை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது அந்த CCTV கேமரா ப்ரொவிஷன்ஸ்க்கு இங்கேயும் இருக்குது. 4 1 2 3 CCTV கேமராக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டு. மெயின் கேட்டுக்கும் அந்த ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் CNC லேசர் கட் டிசைன்ஸ் கொடுத்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 11.5க்கு 12ங்கிற அளவில் இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு அந்த கிரே வித் டார்க் பேட்டர்ன் தீமில் ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் வச்ச மாதிரி கார் பார்க்கிங் ஹியூடி டீடைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த பில்லர்ஸ்க்குமே அதே மாதிரி அந்த எலிவேஷனில் காமிச்ச மாதிரி அந்த பிளெண்டிங்கான டிசைன்ஸில் டெக்ஸ்சர் டிசைன்ஸும் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி தொட்டிங்க, மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து இது போர்வெல்லுங்க. தண்ணி தொட்டியும் போர்வெல் கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து வெளியிலே வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த வீட்டை சுற்றியும் 3 சைட்லேயுமே செட்பேக் ஏரியா அமைஞ்சிருக்குங்க. அது போக வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டோன் டிசைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான கார் பார்க்கிங் வால் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வீட்டுக்கான மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரம் தான். கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து வடக்கு பார்த்த மாதிரி இந்த டோரை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து இங்கே வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் அட்டகாசமான ஒரு டிசைனில் ஹேங்கிங் லைட் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கிறிஸ்டல் டிசைனில் அமைஞ்சிருக்கு அந்த ஹேங்கிங் லைட்டு. அது போக 2 சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. கார்னர் எட்ஜஸ்க்கு ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வாலில் அந்த டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி சைடில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் இந்த ஸ்டென்சில் லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த CCTVக்கான DVRங்க, அதில் தான் அதெல்லாமே ரெக்கார்ட் ஆகும். வீடியோ ப்ளே ஆகிறது, ரெக்கார்ட் ஆகிறது, அது எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 3 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸுங்க. 3மே UPVC விண்டோஸ் தான், ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அந்த விண்டோஸுக்கு சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிசைன்ஸில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ரெட் வித் ஒயிட் கலர் தீமில் இன்டீரியர் டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ப்ளைவுட்டில் தான் அமைஞ்சிருக்கு. ப்ளைவுட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹால்லே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா ஷெல்ஃபு. உள்ளுக்குள்ளே வந்து கடப்பாக்கள் வச்சு பூஜா ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோரும் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலுக்கு பேக் சைடில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து 10க்கு 10ங்கிற அளவில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஏரியா. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாமே எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அது ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே கார்னரில் வந்து சிங்க் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து போர்வெலுக்கான ஒரு டேப்பு, நல்ல தண்ணிக்கான ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அது போக ஆரோ மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. சிங்க்குக்கு மேலேயே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் 3D டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை இந்த கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. சவுத் அண்ட் சைட் வால்லையும் அதே மாதிரி இங்கே கவுண்டர் டாப்பில் அந்த மிக்சியெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான சாக்கெட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ரெட் வித் ஒயிட் கலர் தீமில் அந்த மாடல் கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் எல்லாம் அதிகமாக வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு பெரிய பெரிய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. லிண்டல் லெவலையும்
இந்த ஒயிட் வித் ரெட் கலர் தீமில் ஆர்சிசி லாஃப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்டு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தரலாம். லிவிங் ஹாலோட மேற்கு பக்கம் போகிற மாதிரி இந்த 2 பெட்ரூம்ஸ்க்கும் போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் வந்து இருக்குங்க. இந்த பேசேஜை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பேனலிங் வச்ச மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே முழுக்க பெயிண்டிங் ஒர்க் தான், உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அதுபோக இந்த பேசேஜோட ஒன் சைடு வால்லையுமே ஃபுல்லாமே அந்த புத்தர் ஸ்டாச்சுவெலாம் வச்ச மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன்லேயே உபயோகப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம், ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம். நிலவு வந்து சால்வுட்டு, டோர் வந்து நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட்டே பெட்ரூம்ன்றது தான். இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். 10x16 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் சவுத்தன் சைட் வாலில் ஒரு சின்னதாக வால் சிங்கிள் யூனிட் டைப்பில் வார்ட்ரோப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. அந்த ஹேங்கிங் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே வந்து ட்ராயர் கொடுத்துருக்காங்க. அது போக லிண்டர் லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே அந்த வார்ட்ரோப் கபோர்ட்டில் இருக்கிற மாதிரியான தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே. அது போக சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. பெட்ரூமோட 3 சைடு வாலுக்குமே லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் இருக்கும். அதுபோக இந்த ஈஸ்டர்ன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் வச்சு ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாலில் மட்டும் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஃபுல்லாமே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஸ்டென்சில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோருங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோர். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசட் மாட்டி வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷினும் இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃப்ளோரிங் வந்து ஆன்டி ஸ்கிட்லெஸ் தான். வாலுக்கு வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க லிண்டர் லெவலில் வரைக்கும். அது போக காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டரு, அது போக கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் அமைஞ்சிருக்கு இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சேம் ஒரே மாதிரியான டோர் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு வாலுக்கு மட்டும் எல்லோ கலரில் பெயிண்டிங் இருக்குது. மற்ற 3 வாலுக்கும் சாண்டில் கலர் தான். லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே அந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் யூஸ் பண்ண மாதிரியான டிசைன்ஸில் அதே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 யூபிவிசி விண்டோஸ் இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் கம் அவுட்ரு பாத்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 6x4ங்க. இந்தியன் கிளாசட் டைப்பு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட்லெஸ் தான். இங்கேயும் அந்த பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம். இது வந்து தான் அந்த அவுட்ரு பாத்ரூம், அதாவது அட்டாச்டு கம் அவுட்ரு பாத்ரூம் சொன்னால இது வந்து வீட்டோட போர்ட்டிக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்ரு பாத்ரூம். இதுக்கு வந்து இங்கே ஒரு சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வழியாகவே நம்ம வீட்டோட ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் போய் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்வெலுக்கான சுவிட்சு, இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் போகிற வழியில் கீழே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து போர்ட்டிகோவிலேருந்தே டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே அந்த ஆன்டிஸ்கிட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் அதெல்லாம் இங்கே கவர் ஆகி அந்த ஸ்டார்கேஸையே கவர் ஆகி எலிவேஷனில் கிராண்டாக காட்டுற மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவை மறைச்சிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே வந்து ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃப் டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது போக இங்கே மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான கல்லூர் ரெடியாக இருக்குது. அது போக 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வீடு மேலே கட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி இங்கே ஒரு 2 BHK வீடவே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டிக்கலாம். அதுக்கான பில்லர்ஸ் தான் இது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் கோவில்பாளையம் KMCHலேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்துடலாம். இந்த வீடு இருக்கிற லொக்கேஷனும் ஒரு அருமையான செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 57 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கோயில்பாளையம் பொறுத்த வரைக்கும் இங்கே மெட்ரோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய 2 BHK வீடு. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸோட நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வீடு தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த லொக்கேஷனில் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரவி.